ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வசந்த இல்லம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய மாமியாரோட நினைவு நாள் தாங்க பார்க்க போகிறோம். அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து 23 வருடங்கள் முடிந்து 24வது வருடம் தொடங்குகிறது. அது நினைத்தாலே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு படையலுக்காக பார்த்திங்கன்னா அரிசி, மூக்கல்ல, பச்சை பட்டாணி எல்லாமே நைட்டே ஊற வச்சுருந்தேன். நைட்டே கிச்சன்லாம் டீப் க்ளீன் பண்ணி எல்லாமே சாமான்லாம் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆக்சுவல் டைம் வந்து நிலவாசலாம் பெருக்கி கோலம்லாம் போட்டுட்டு அப்புறம் அவங்களுடைய படத்தெல்லாம் தொடச்சி இன்றைக்கி மாலை வந்து எப்போவுமே வருஷம் ரோஜா பூ மாலை தான் போட்டு விடுவோம். மாலைலாம் போட்டு அவங்களுக்கு பூலாம் வச்சு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே இருக்கிற விநாயகருக்கெலாம் அபிஷேகம்லாம் பண்ணி வெளியே பூஜைலாம் பண்ணி முடிச்சிட்டேன். பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு மார்னிங்லேருந்தே எனக்கு நைட்டு ஃபுல்லாகவே நான் தூங்கவே இல்லை. என்னன்னா, நான் என்னோடய சின்ன வயசில் என்னுடைய மாமியார் இறந்துட்டாங்க. எனக்கு அது அவங்களுடைய இறந்த செய்தி எனக்கு எங்கள் அம்மா அப்பா கிட்ட வந்து அந்த நியூஸு சொன்னது, அந்த விஷயம்லாம் எனக்கு பழைய விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் எனக்கு 24 வருஷம் அவங்க எங்களை விட்டு பிரிந்து 24 வருஷம் ஆனாலும் எனக்குன்னும் இப்போலாம் அதுதான் அன்றைக்கி தான் எனக்கு நடந்த மாரி எனக்குள்ளே ஒரு ஃபீலிங், எனக்குள்ளே ரொம்ப எனக்கு கஷ்டமாக வேதனையாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் கம்முன்னு தூங்காமல் படுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம சரி ஏஞ்சி போயிட்டு நம்ம மார்னிங் பசங்களுக்கெலாம் ஸ்கூலுக்கு போகிற வரைக்கே பூஜை அவங்களுக்கு பண்ணி முடிக்கலான்றதுக்காக எல்லாமே அவங்களுக்கு காலையிலே பூலாம் போட்டு மாலைலாம் போட்டுட்டு தீபம்லாம் ஏற்றி புடவெல்லாம் வச்சு அவங்களுக்கு அதெல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படையலுக்காக எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். அவங்க வந்து ஹோட்டல் கடை தான் வச்சுருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த விஷயம்லாம் அவங்க விரும்பி செஞ்சாங்களோ அதையே தான் நான் எப்பவுமே வருஷம் ஃபுல்லாக நான் செஞ்சு அவங்களுக்கு படைப்பேன். இட்லி, குருமா, சுண்டல், வடை, பாயாசம் எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் ஒயிட் ரைஸ், சாம்பார், பொரியல்லாம் தான் செய்வேன். ஏன்னா அவங்க ஹோட்டல் கடை வச்சதுனால சரி இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் மாற்றி செய்யலான்றதுக்காக பிரிஞ்சி, கத்திரிக்காய் கிரேவி அதெல்லாம் தான் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு படையெல்லாமும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பசங்களாம் ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் பூஜைலாவும் அவங்களுக்கு பண்ணிட்டோம். நான் ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எது இல்லைனாலும் இருக்கலாமே தவிர ஆனால் தாய் இல்லாமல் யாராலையும் இருக்கவும் முடியாது, இருக்கவும் அது நினச்சி கூட பார்க்க முடியாது. அதோட வலி வேதனை என்னன்றது என்னுடைய மாமா படுற கஷ்டம், துன்பம் எல்லாமே நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன். நான் எல்லாருக்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து உங்களுக்கு நான் கெஞ்சி கேட்குறேன், அம்மாவை யாரும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. அவங்கள இருக்கிற காலத்தில் எல்லாரும் அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்குங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே செய்யுங்க. இந்த உலகத்தில் எதுவும் இல்லைனாலும் இருக்கலாமே தவிர அம்மா இல்லாமல் இருக்க முடியாதுங்க. அம்மா இல்லாத உலகம் இந்த உலகம் எதுவும் இல்லை. இதோட வலி வேதனை வந்து பார்த்திங்கன்னா, அம்மா இல்லாதவர்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அவங்க படுற கஷ்டம், துன்பம், வேதனை, வலி எல்லாமே அவங்கக்கிட்ட கேட்டு பார்த்திங்கன்னா தெரியும். அதனால் நீங்கள் இல்லாத அவங்கெல்லாம் ஏங்குறாங்க. நீங்கள் இருந்து உங்கள் அம்மாவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் அவங்களுடைய அம்மாவை அன்பாக பாசமாக பார்த்துக்குங்க. அதேமாரி தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த முதியோர்கள் எல்லாருமே உங்கள் அம்மாவை கூட இருந்து நீங்கள் வச்சு பார்த்துக்குங்க. யாரும் இந்த முதியோர் இல்லத்தில் சேர்க்கறது அது போல் ஒரு தவறான விஷயம்லாம் யாருமே பண்ணாதீங்க. அம்மாக்குள்ள அம்மா, எங்க அம்மா எல்லாமா விட எத்தம்மா பொருள் எங்க அம்மா எத்து அதாயமா